ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஆலூ பன்னீர் டிக்கி வந்து எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கை வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து வெந்திருக்கணும். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பன்னீர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஹோம்மேட் பன்னீர்ன்றதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. மேபி நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீராக இருந்தால் நல்லா துருவி போட்டுக்குங்க. நான் வந்து இது கையிலே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நல்லா வந்து ஒன்றோட ஒன்று நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க இந்த மாதிரி. ஸோ இன்னும் நீங்கள் நல்லா துருவி போட்டிங்கன்னா நல்லா வந்து போயிட்டு மிங்கிள் ஆகிடும். ஸோ பட் நான் வந்து இந்த மாதிரி கையிலே தான் வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா வந்து கலந்துட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து நல்லா ஃபைன்லி சாப் பண்ண ஆனியன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா க்ரீன் சில்லியை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு பதில் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன மசாலாஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூனும் கொஞ்சம் வந்து கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் அண்ட் வந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் பவுடர் அண்ட் தேவையான அளவு உப்பு வந்து போட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணுன்னா நீங்கள் வந்து சாட் மசாலா இல்லை ஆம்ச்சூர் பவுட்ரு எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்குறதுனா கண்டிப்பாக வந்து சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொரியண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி இலை தழை இருந்தால் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக வந்து இதில் செய்யணும்னு இல்லை. ஸோ அவ்வளோதான், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் வந்து கொஞ்சம் கிறிஸ்மஸ்க்காக கொஞ்சோண்டு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு பைண்டிங் ஏஜென்ட்காகவும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஆலூ டிக்கி வந்து கொஞ்சம் கிறிஸ்மஸாக இருக்கிறதுக்காகவும் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது மேலே நம்ம எந்த ஒரு கோட்டிங்கும் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. அவ்வளோதான், இப்படியே வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறது அப்படின்றதுனால தான் நான் இப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சமாகவே ஆயில் விட்டுக்கலாம். ஸோ ஆயில் விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட டீக்கீஸை வந்து நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து வேக வச்சு தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஆயில் குடிச்சிடும். ஸோ அதனால தான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதே. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பர்பான ஆலூ பன்னீர் டிக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பர்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வந்து சூப்பர்பான ஸ்நாக்ஸ், ஸோ டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். ஸோ இது கூட வந்து டிப் வந்து பார்த்திங்கன்னா மின் சட்னி இல்லை கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸோ இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவே வந்து போயிட்டுருக்கு. ஸோ கிவ்அவேலையும் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை பார்க்க வரேன். ஸோ அன்டில் தென் பை பாய்.